வணக்கம். ஆப்ரேஷன் சிந்தூர் சூப்பர்ப் நேம். யார் இந்த பேர் செலக்ட் பண்ணாங்கன்னு தெரியாது. வெரி ஆப்ட் நேம். அண்ட் இன்றைக்கி இந்த ஆப்ரேஷன்ஸ் பற்றி ஊரில் இருக்கிற அத்தனை டிவி சேனலும் பிட் பை பிட்டு நிறைய இன்ஃபர்மேஷன், தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன், தெரியாத இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் போட்டுட்ருக்காங்க. வில் நாட் கோ இன் டு தோஸ் டீட்டெயில்ஸ், ரைட்? அது ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே திகட்டி போயிருக்கும். அண்ட் இந்தியா இஸ் ஃபீலிங் த ப்ரைட். நல்லது. எப்பயுமே ஒருத்தர் அடிச்சுட்டு போகிறாங்கன்னா அதுக்கான விலை கொடுத்தே ஆகணும்ன்றது தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால் அடுத்த தர கை வைக்கிறதுக்கு யோசிப்பாங்க. 2019 அப்புறமா, ரைட், புல்வாமா நடந்ததுக்கப்புறமா ஆல்மோஸ்ட் 5 இயர்ஸ் இந்தியா மோர் அமைதியாக இருந்துச்சு. இல்லைன்னு நம்ம சொல்லலாம். அப்பப்போ ஒரு சின்ன சின்ன இன்ஸ்டன்ஸ், இட் இஸ் மோர் ஆஃப் எ ஃபஸ்ட்ரேஷன்றதை நம்ம சொல்லலாம். பட் மேஜர் ஈவெண்ட் எதுவுமே நடக்கலை. ப்ராபப்ளி இந்த தர நம்பலாம் that cost is going to be very very high on Pakistan, right? And இந்தியாவுக்கு இதனால் எதுவும் பெரிய பாதிப்பு இருக்காதுன்றதை நான் சொல்லிட்டு இருந்தேன். ஒன்று, இந்தியா அட்டாக் பண்ணாதுன்றதை நம்பிட்டு இருந்தேன். அட்டாக் பண்ணும், பட் கடைசி ஸ்டேஜஸில் பண்ணோம். இந்தியா இந்த சைடு மோர் ஆஃப் ஸ்ட்ராங் போஸ்டர்ஸ் எடுப்பாங்க. அண்ட் அந்த சைடில் பொலிச்சில் அவங்க தீவிரவாதி அண்ட் தாலிபான் அட்டாக் பண்ணுவாங்கன்றது எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். பட் இந்தியாவோட பொலிட்டிக்கல் ப்ரெஷர்ஸ் அடிச்சே ஆகணும், இல்லைன்னு சொன்னால் அசிங்கம்ன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஸோ கவர்மெண்ட் கேவ் எ ஃப்ரீ ஹேண்ட், நீயே சூஸ் பண்ணுற எப்போ வேணால் அடிச்சுக்கிடான்ற லெவல். பட் இந்த அடித்ததில் 9 இடத்துல அடிச்சிருக்கிறாங்க. உள்ளே பூந்து அடித்தாங்க. இந்த கதையெல்லாம் விடுங்க. நம்ம மெயின் விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். இட் இஸ் எ வெரி கிளியர் மெசேஜ் டு பாகிஸ்தான் தட் 9 இடத்துல அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க இந்தியா, ரைட்? கீழே இருந்து மேலே வரைக்கும் அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. பாயிண்ட் 1. பாயிண்ட் 2, 9 இடமும் வித்தின் இன்சைட் பாகிஸ்தான். 4 பாகிஸ்தானுக்கு உள்ளே இருக்குது, 5 இதில் இருக்குது, உங்களுக்கு பாக் ஆக்குபைட் சைட் காஷ்மீரில் இருக்குது. ஸோ பாகிஸ்தானுக்கு உள்ள சில இடத்துலலாம் 150 கிலோமீட்டர்ஸ் தாண்டி அடிச்சிருக்கிறாங்க. ஸோ தட் மீன்ஸ் தேர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அவ்வளோதான், ரைட்? அது செத்து போன பாம்பு, ஆதி காலத்து மிஷினை வச்சுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இந்தியா ஹேட் சிமிலர் சிச்சுவேஷன் இன் 2019, ரைட்? 2019 நம்மள்கிட்ட அப்சல்யூட் சிஸ்டம்ஸ் இருந்துச்சு. எல்லாம் பழைய காலத்து இத்து போன பொருள் நம்ம சொல்லலாம், ரைட்? அண்ட் இப்போ வி ஹவ் அப்கிரேடட் இட். அண்ட் இந்த அப்கிரேடேஷனுக்கான ரிசல்ட்ஸ் நம்ம பார்க்குறோம். சரி, இந்த விஷயத்தை அப்படியே மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு வரலாம். அதுக்கு முன்னாடி பாகிஸ்தானோட ஸ்டாக் மார்க்கெட் -6% கீழே போச்சு. 6% மார்க்கெட் கிராஷ் ஆச்சு. ஒன்று. ரெண்டாவது, ரிகவரி ஆச்சு. ஷார்ட் கவரிங்னால ரிகவரி ஆச்சு. ஸோ 3% மைனஸ் க்ளோஸ் ஆகும். இந்தியன் மார்க்கெட் மோர் ஃப்ளாட்டிஷாக இருந்துச்சு. எல்லாரும் சொல்லுவாங்க இந்தியன் மார்க்கெட் பயங்கர ஓலட்டைலாக இருந்துச்சு. 227 பாயிண்ட்ஸ் இன்றைக்கி இன்ட்ராடே ஸ்விங்கு. இதை பொறுத்த வரைக்கும், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. காலையில் நிறைய பேர் நீங்கள் டிவிலலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் இந்த சோகால் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு வந்தவங்களாம் போருன்னு சொன்னால் மார்க்கெட் அட்லீஸ்ட் ஒரு லோவர் சர்க்கியூட் அடிக்கும்னு சொல்லிட்டு காலையில் வந்தோடனே ஷார்ட் பண்ணுறது. பேசிக்காக ப்ரீவியஸ் டே மார்க்கெட் எப்படி இருந்துச்சு, டேட்டா அனலைஸ் பண்ணலாம். அண்ட் சார்ட் பேட்டர்ன்ஸ் எப்படி இருக்குது, சார்ட் எப்படி இருக்குது, இதெல்லாம் பார்க்கும் போதும் யூ வில் ஃபீல் வெரி கான்ஃபிடென்ட் தட் இன்னைக்கு மார்க்கெட் கிராஷ் ஆகாது. அண்ட் திஸ் எக்ஸாக்ட்லி ஹேப்பன். இன்றைக்கி ஓப்பன் ஆனது 24,230 சம்திங் ஓப்பன் ஆச்சு. வித்தின் ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸில் 200 பாயிண்ட்ஸ் மேலே ஸ்விங் ஆகிடுச்சு. ஸோ அந்த ஸ்விங்கு தான் இன்றைக்கி லோ 915க்கு வந்தது லோ, அண்ட் 936க்கு வந்தது ஹை. ஸோ இந்த முட்டா பசங்க யாரெல்லாம் ஷார்ட் பண்ணாங்களோ அவங்கள எல்லாத்தையும் ட்ராப் ஆச்சு. மார்க்கெட்டோட சென்டிமெண்ட்ன்றது ஒன்று, ரைட்? மார்க்கெட்டோட சென்டிமெண்ட்ன்றது ஒன்று. ரெண்டாவது மார்க்கெட்டோட மணி எங்கே இருக்குன்றது பார்க்கணும். மணின்றது எங்கே நீங்கள் மெஷர் பண்ணுவீங்க, மணி எங்கே வந்திருக்குன்றது நீங்கள் எங்கே மெஷர் பண்ணுவீங்க? இட் மெஷர்ஸ் இன் சார்ட், கேண்டில் ஸ்டிக். அந்த இதில் தான் இமோஷன்ஸ் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் உங்களோட ஆப்ஷன் டேட்டாஸ் ஆர் டேட்டா, கம்ப்ளீட் டேட்டா, மார்க்கெட் டேட்டா, ரைட்? இதில் ஃபியூச்சர்ஸோட டேட்டா இருக்குது, ஆப்ஷன்ஸோட டேட்டா இருக்குது, மற்ற பேராமீட்டர்ஸ் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் பார்க்கும் போதும் மார்க்கெட் கீழே உழுவாதுன்றது கான்ஃபிடெண்ட்டாக இருக்கலாம். அண்ட் திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி போன ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி நான் கொடுத்த அப்சைட் கொடுத்த டார்கெட்டுக்கான மெயின் ரீசன்ஸ்.
chart is not showing any signs of weakness. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் எந்த விதமான வீக்னஸும் காட்டல. மார்க்கெட் அடுத்த வாரம் எப்படி இருக்குன்றது பேச வேணாம். இப்போ இருக்கிற சார்ட் பேட்டர்ன், இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ஸ், மார்க்கெட் இஸ் ஷோயிங் சம் அதர் ரீசன்ஸ். நானும் தான் சொல்லிட்டு இருந்தேன் 19,000 கீழே வரும். எப்போ வரும்? ஜூலை ஆகஸ்ட்டில் வரும்னு நான் சொல்லியிருக்கிறேன். நிறைய பேர் வந்து சொன்னது வந்து பாடுறா கீழே வரும்னு சொன்னால் இப்போ மேலே போயிட்டுருக்கு. ரொம்ப சிம்பிளாக இருங்க. டைம் சார்ட்டில் என்ன சொல்லுது? அதனால தான் இந்த தர நான் போட்ட வீடியோவில் டே சார்ட்டில் இதுதான் டார்கெட், வீக்லி சார்ட்டில் இதுதான் டார்கெட், மந்த்லி சார்ட்டில் இதுதான் டார்கெட். மந்த்லி வருமானது தெரியாது. பிகாஸ் ஆகஸ்ட் மாதத்தில் அந்த இது வருது. ஆகஸ்ட் மாதத்துக்கு முன்னாடியே வந்து டவுன் சைன் அந்த டைம் எக்ஸ்பைரின்னு ஒன்று சொல்லுவோம், ரைட்? வி கால் டைம் அண்ட் ப்ரைஸ் ஸ்கொயரிங்னு. இதில் எது முக்கியம்? ப்ரைஸ் முக்கியமா டைம் முக்கியமானு கேட்டால் டைம் தான் முக்கியம். நீ ஹோம்ஒர்க் முடிக்கலாட்டினாலும் எக்ஸாம் பேப்பரில் என்ன பண்ணுவாங்க, ரைட்? எக்ஸாம் எழுத போகிற டைம் முடிஞ்சாலும் உன் ஷீட்டை இழுத்துப்பாங்க. ஐயா நான் முடியலன்னு சொல்ல முடியாது. இதே தான் காலத்துலேயும் ப்ரைஸ் டார்கெட் அங்கே ஹிட் ஆகுதா இல்லையான்றது அது வேறு விஷயம். டைம் வந்துச்சுன்னா இழுத்துட்டு போயிட்டே இருக்கும். ஸோ டைம் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இந்த சப்ஜெக்டை படித்தவங்களுக்கு இந்த விஷயத்த தெரியும். தெரியாதவங்க நக்கல் பண்ணுறவங்க பண்ணிட்டு போட்டும். சரி, நம்ம இன்றைக்கான ஒரு 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 ரேப்பிடாக வந்து சார்ட்ஸில் நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். நிஃப்டி வந்து +40 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆச்சு. பேங்க் நிஃப்டி 357 பாயிண்ட்ஸில் வந்து க்ளோஸ் ஆச்சு. இன்ட்ராடே ஸ்விங் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 227 பாயிண்ட்ஸ் வந்து இன்ட்ராடே ஸ்விங்கு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் 758 பாயிண்ட்ஸ். ரெண்டுமே வந்து ப்ரீமியமில் இருக்குது. ஒன்று 57 பாயிண்ட்ஸ் நிஃப்டி அண்ட் 109 பேங்க் நிஃப்டி. நேற்று பேங்க் நிஃப்டி ஞாபகம் வச்சுங்க -4 இருந்துச்சு ப்ரீமியம். ஸோ இன்றைக்கி வந்து ஸ்லைட்லி பெட்டர் ப்ரீமியம் வந்திருக்கு. ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் சம்திங் வெரி இன்ட்ரெஸ்டிங் இஸ் ஹேப்பனிங். 54,000ல் ஹெவி கால் அண்ட் புட் வந்து ரைட் ஆகிருக்கு இன்றைக்கி மட்டுமே. சம்படி ஹஸ் ரிட்டன் எ ஸ்ட்ராடல். மந்த் எண்டுக்கு வந்து 54,000ல் ஸ்ட்ராடல் எழுதியிருக்கிறாங்க இன்றைக்கி மட்டுமே, ரைட்? ஸோ அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் பார்ட். 55,500ல் வந்து ஹெவி கால் வந்து ரைட் ஆகிருக்கு, ரைட்? ஸோ மார்க்கெட்டை நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இதான் வந்து ரேஞ்சுன்றது கொடுத்துருக்கு. கீழே வந்து 55,500, மேலே வந்து கீழே வந்து 54,000ம் மேலே வந்து 55,500லையும் உங்களுக்கு வந்து பேங்க் நிஃப்டி கொடுத்துருக்கு. நான் ப்ராபப்ளி இந்த மந்த் எண்டு இல்லை ஃபஸ்ட் வீக் ஆஃப் ஜூன் நான் கொடுத்துருக்கிற இலக்கு வந்து 58,400 நிஃப்டியை பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ பேங்க் நிஃப்டி ஆல்மோஸ்ட் ஒரு 3,500 to 4,000 பாயிண்ட்ஸ் மேலே போகுதுன்னு சொன்னால் நிஃப்டி எங்கே இழுத்துட்டு போகும், ரைட்? நிஃப்டிக்கும் நம்ம இலக்கு வந்து 27,000 பக்கமாக நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ ஞாபகம் வச்சுங்க, மார்க்கெட்டில் பயங்கர ஸ்ட்ரென்த் இருக்குது. சரி, குவிக்காக வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டை பார்த்துக்கலாம். இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் யூஎஸை பொறுத்த வரைக்கும் யூஎஸ்க்கும் சைனாவுக்கும் சம் ட்ரேட் டீல்ஸ் வரதுக்கான பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு. அதனால சம் பாசிட்டிவ் சைன்ஸ் வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் வந்து காட்டிகிட்ருக்கு. அதுக்கான எதிர்வொலி எங்கே காட்டுது? கோல்டு அண்ட் சில்வர் கீழே விழுந்துட்டுருக்கு. அண்ட் க்ரூடோட ப்ரைஸ் வந்து ஸ்லைட்டாக மேலே எட்டி பார்த்துட்ருக்கு. பட் ஆஸ் ஆஃப் நவ் ஞாபகம் வச்சுங்க, 100 உடச்சி 99 உடச்சி கீழே வந்து மறுபடியும் மேலே வந்திருக்கு டாலர் இண்டெக்ஸ். Until unless it crosses 100, it cannot go further upside. So probably இது வந்து 99 லெவலில் வந்து ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு 99 பாயிண்ட் சில்ட்ர அந்த லெவலில் வந்து ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு ஃபர்தர் டவுன் சைடான்றதை நம்ம வெயிட் பண்ணணும். ஏன்? டாலர் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் சம்வேர் க்ளோஸ் அபவுட் 88 அந்த டாலர் இண்டெக்ஸ் அதுதான் வந்து இலக்கு. ஸோ அது வரும்போதும் ருப்பியை வந்து எங்கே போகும்? ருப்பியை வந்து பேசிக்லி இட் ஹேஸ் டு பிகம் ஸ்ட்ராங்கர். பட் இன்டர்நேஷ்னல் கோல்டு ப்ரைஸ் கீழே விழுந்துச்சுன்னு சொன்னால் இந்தியன் கோல்டு ப்ரைஸை மேனேஜ் பண்ணுறதுக்கோசரம் ருப்பியை வந்து டிப்ரிஷியேட் பண்ணால் தான் வந்து கோல்டு ப்ரைஸை வந்து மேனேஜ் பண்ண முடியும். இல்லைன்னு சொன்னால் கரண்ட்டாக 24 கேரட் வந்து க்ளோஸ் அபவுட் 10,000ல் இருக்குது. எக்ஸாக்டாக சொல்லணும்னு சொன்னால் இப்போ இன்றைக்கி வந்து ட்ரேட் ஆகிறது 10,100. இதில் வந்து 24 கேரட் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அண்ட் சில்வரை பொறுத்த வரைக்கும் 98,500 லெவலில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ருப்பியை பொறுத்த வரைக்கும் 84.75 ஞாபகம் வச்சுங்க. நேற்று 84.20-25 இருந்துச்சு, 50 பைசா வீக்காக இருக்குது. சரி, மெயின் மேட்டருக்கு வந்துடலாம். இன்டர்நேஷ்னலில் தே ஆர் வெயிட்டிங் ஃபார் யூஎஸ்க்கும் சைனாவுக்கும் ஏதாச்சும் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி ஸ்டெபிளைஸ் ஆகுமா? அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை கண்ணா. எப்படியா இருந்தாலும்
டைம் ஃபேக்டர்ன்றது ஒன்று இருக்குது. எனிவே வி வில் வெயிட் ஃபார் தி கன்ஃபர்மேஷன்ஸ். நம்ம வந்து ஜம்ப் பண்ண வேணாம், ரைட்? ஒரு அனாலிசிஸ் பண்ணலாம் ரேதர் தென் ட்ரைங் டு ப்ரிடிக்ட். இப்போதைக்கு சார்ட்டில் வந்து யூஎஸ் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஷோயிங் சைன்ஸ் ஆஃப் வீக்னஸ். இது மனசில் வச்சுங்க. அது பெருசாக கீழே விழுந்துச்சுன்னு சொன்னால் அவன் மட்டும் விழுவ மாட்டான், எல்லாத்தையும் சேர்த்து இழுத்துட்டு வருவான். சரி, இப்போ இந்த ஆப்ரேஷன் சிந்தூருக்கும் ட்ரேடிங்க்கும் என்ன சம்மந்தம்? ஆப்ரேஷன் சிந்தூரை பொறுத்த வரைக்கும் 2019 நம்ம வந்து ஒரு தப்பு பண்ணோம்னு சொல்கிறதோட நம்ம வந்து வி ஃபவுண்ட் சம் மிஸ்டேக்ஸ். நம்மளோட ஆப்ரேஷன் கேப்ஸை வந்து நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம்? நம்மள்ட்ட வந்து ஆர்மி பெருசாக இருக்குது, பட் வி டோன்ட் ஹேவ் மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ். ஸோ இந்தியா வந்து லாஸ்ட் ஒரு 5-6 இயர்ஸாக வந்து தே ஸ்டார்டட் டூயிங் மாடர்னைசேஷன். ஒன்று. ரெண்டாவது, இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன். இந்தியாவுக்குள்ளேயே வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கான டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இங்கே வந்து ப்ரொடக்ஷன் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ தட் நம்ம வந்து எக்ஸ்பேன்ஷன் பண்ணும் போதும் காஸ்ட் ஆஃப் எக்ஸ்பேன்ஷன் பிகம்ஸ் சீப்பர் அண்ட் டெக்னாலஜி நம்ம கையில் இருக்குது, நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும். இப்போ எடுத்து பாருங்களேன், பாகிஸ்தான்கிட்ட இருக்கிறது வந்து F-16 வந்து இத்து போன பிளெயின். ஆல்மோஸ்ட் 30-35 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின பிளெயின். ஒன்று. ஆப்ரேஷன்ஸ் F-16 பொறுத்த வரைக்கும் தே கேனாட் கோ இன் அஃபென்சிவ். ஒரு நாடை அட்டாக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண முடியாது. இட் கேன் பி யூஸ்ட் ஒன்லி ஃபார் டிஃபென்சிவ், ரைட்? யாராச்சும் அடிக்க வந்தால் அது காப்பாற்றிக்கலாம், அவ்வளோதான். இதான் வந்து அமெரிக்கா கூட போட்ட அக்ரிமெண்ட். ஸோ இன்னைக்கு டேட்டில் ஏன் உயிர் போகுதுன்னு சொன்னால் கூட அது யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண முடியாது. இதான் வந்து சூழ்நிலை. இப்போ நம்மளோட ட்ரேடிங்க்கு வரலாம். ஸோ 2019 வந்து வி ஐடென்டிஃபைடு கேப். எங்கே தப்பு இருக்குது, எங்கெங்கே மாடர்னைஸ் பண்ணும், எங்கெங்கே இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும்னு சொல்லிட்டு இந்தியா அந்த இடத்துல எல்லாமே வந்து கரெக்டாக பண்ணிட்டு இருந்தாங்க. 1. 2, அதுக்கான ரெகுலர் ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்டாக வாங்கி ஏற்றிக்கிட்டே போயிட்டு இருந்தாங்க. அண்ட் அதுக்கான ட்ரைனிங்ஸ் நிறைய பண்ணிகிட்டு இருந்தாங்க, அதுக்கான ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு ரீசன்னால் தான் எடுத்து பாருங்களேன், நைட்டு வந்து 1:05 ஒரு சில பேர் வந்து 1:44ன்றாங்க. அதாவது நைட்டு 1:44 ஆரம்பித்தாங்கன்றாங்க. நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கவர்மெண்ட்டோட ஸ்டேட்மெண்ட்டும் 1:05 ஆரம்பித்தாங்க, 1:30 மணிக்கு முடிச்சாச்சு, எல்லா ஆப்ரேஷனும் முடிச்சாச்சு. 9 இடத்துலையும் வந்து 25 நிமிஷத்தில் எல்லாத்தையும் ஆப்ரேஷன்ஸை முடிச்சுட்டு எல்லாம் வந்தாச்சு. அப்போ இந்த 25 நிமிஷத்தில் ஒரு விஷயத்த ஒரு நாட்டுக்குள்ளே பூந்து அடிக்கிறாங்க. அண்ட் அவங்களுக்கும் வந்து நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, நிறைய டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ்லாம் இருக்குது. இதில் வந்து டர்க்கியும் சைனாவும் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு. பட் தே வர் நாட் ஏபிள் டு ஈவன் ஒன்றுமே பண்ண முடியல, ரைட்? இவங்க போனாங்க, அடித்தாங்க, திரும்பி வந்தாச்சு. தேர் மிசைல்ஸ் வர் நாட் ஈவன் இன்டர்செப்டட். நீங்கள் வந்து இன்றைக்கி வர வீடியோஸ்லாம் நீங்கள் பாருங்களேன், ரைட்? போன தர மாதிரி சொல்ல முடியாது இந்தியா டென்ட் அட்டாக் ப்ரூஃப் வேணும் இதாதுன்னு. பாகிஸ்தான் பப்ளிக் ஹேஸ் போஸ்டட் இன் ஆல் தியர் சோஷியல் மீடியா, ரைட்? அப்போ இந்த 25 மினிட்ஸ் ஆப்ரேஷன்ஸ்க்கு வி ஹேட் பீன் ப்ரிப்பேரிங். என்னன்னா எங்கே டேட்டாஸ் மிஸ் ஆகுது, எந்தெந்த ஆப்ரேஷன்ஸ் டேட்டாஸ் மிஸ் ஆகுது, இது எல்லாமே நம்ம வந்து ப்ளக் பண்ணிக்கிட்டே வந்தோம். இன்னமும் நிறைய குறைபாடுகள் இருக்குது. பட் we were able to do that in last 5-6 years. ஒன்று, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறோம். அண்ட் இன்னைக்கு ஆப்ரேஷன்ஸ் 25 நிமிஷத்தில் முடிச்சாச்சு. அதுவும் சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டோட. நாங்கள் அடிக்கிறோம் தெரிஞ்சு, பெரிய லெவலில் அடிக்கிறோம் தெரிஞ்சும் they were not able to do anything. இப்போ நம்ம சார்ட்டுக்கு வரலாம். நிறைய பேர் வந்து நான் சார்ட்டில் பார்த்துருக்குறேன், காலையில் 9:15 3:30 வரைக்கும் சார்ட்டில் அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு காலத்தில் நானும் அப்படி தான் இருந்தேன், ரைட்? காலையில் பாத்ரூம் போயிட்டு வந்தால் 3:30 மணிக்கு மேலே தான் பாத்ரூம் போயிட்டு வருவோம். சார்ட்லேயே தான் உட்காந்துட்டு இருப்போம், இப்படியே தான் உட்காந்துட்டு இருப்போம். தட் இஸ் நாட் தி வே டு ட்ரேட். வே டு ட்ரேட் எப்படி இருக்குன்னு சொன்னால், யூ ஷுட் நோ வாட் இஸ் யார், என்ன ஸ்டாக்கை நீங்கள் செலெக்ஷன் பண்ணணும், அந்த ஸ்டாக்கோட சப்போர்ட் எங்கே இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது, ரைட்? இந்த ஸ்டாக் வந்து கரண்ட்டாக இந்த இடத்துல இருக்குது, இந்த இடத்துல இருந்து கீழே போச்சுன்னா இவ்வளோ தூரம் போகலாம், இங்கேருந்து இங்கே போகலாம். கீழே வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? சப்போஸ் இது எல்லாத்தையும் தாண்டி சம் சர்ப்ரைஸாக வேறு ஏதாச்சும் ஒன்று நடந்தால் நான் என்ன பண்ண போகிறேன்? எவ்ரிதிங் இஸ் இன் பிளேஸ். அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம உள்ளே இறங்குறோம். மார்க்கெட்டில் இமோஷனில் இறங்கலை, ஐயோ அவன் அடிச்சிட்டான், நான் வந்து என் பலத்தை காட்டியே ஆகணும்னு சொல்லிட்டு இறங்கி நம்ம அடிக்கலை.
நம்ம வந்து கிளியர் கட்டாக ஸ்ட்ராட்டஜிஸ் போட்டு நம்ம அதுக்கான ப்ராக்டிஸ் போட்டு அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போய் கரெக்டாக 9 இடத்துல அடித்தோம். ரைட், 22லேருந்து 30 டார்கெட் செலக்ட் பண்ணதாக ஒரு பேச்சு, எனக்கு தெரியாது. பட் அடித்தது வந்து 9 இடம். நம்மளும் ஸ்டாக் செலெக்ஷன்ஸ் இதே மாதிரி பண்ணலாம். ஒரு ட்ரேடு வரத்துக்கு முன்னாடியே முந்தின நாள் நைட்டே நீங்கள் வந்து சார்ட்ஸை வச்சு டேட்டாஸை வச்சுக்கிட்டு நீங்கள் ஸ்டாக் செலெக்ஷன்ஸ் பண்ண முடியும். அந்த ஸ்டாக் செலெக்ஷனுக்கு இண்டிவிஜுவல் அனாலிசிஸ் பண்ணலாம். நான் பேசுகிறது வந்து ஃபண்டமெண்டல் பற்றியே பேசல, டெக்னிக்கல் சைடில். இதுக்கான சப்போர்ட் எங்கே வரும், ரெசிஸ்டன்ஸ் எங்கே வரும், இங்கே ஓப்பன் ஆச்சுன்னா நான் என்ன பண்ணலாம், இது எல்லாத்தையுமே வந்து பிளான் பண்ணிவிட்டு மார்க்கெட்டில் உங்களோட வேலை வந்து வெறும் எக்ஸிக்யூஷன் தான். நீங்கள் இருக்கிற 5000 ஸ்டாக்கில் நீங்கள் வந்து ஒரு 10 ஸ்டாக் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுட்டு அந்த 10 ஸ்டாக்குக்கான கம்ப்ளீட் டேட்டாஸ் யூ ஹேவ். இந்த 10 இதில் உங்களுக்கு எது கரெக்டாக செட் ஆகுதோ மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா அதில் என்டர் பண்ணுங்க. அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வெளியில் ஹோம்ஒர்க் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ மார்க்கெட்டில் வந்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம், லாஸ் கம்மியாகும். பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் they didn't practice. ஸோ அவங்க வந்து ரத்தம் சிந்த வேண்டிய சூழ்நிலை. we practiced. எவ்வளோக்கு எவ்வளோ வேர்வை சிந்தனமோ அவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக ரத்தம் சிந்துடும். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஆஃப் மார்க்கெட்டில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து உங்களோட ஹோம்ஒர்க் பண்ணிவிட்டு மார்க்கெட்டுக்குள்ளே வரீங்களோ யூ ஹாவ் டு கம் டு தி மார்க்கெட் வித் ஃபுல் ப்ரிப்ரேஷன்ஸ். இந்த விஷயத்தை தான் எங்களோட ட்ரைனிங்லேயும் நாங்கள் வந்து பேசுகிறோம். எக்ஸாக்ட்லி இன்னைக்கு ஆப்ரேஷன் சிந்தூர் இன்னைக்கு தான் நடக்கும் தெரியாது, பட் வி ஹேட் தி கம்ப்ளீட் டேட்டாஸ். சப்போஸ் நம்ம இப்படி போகும்போது ஏதாச்சும் வந்திருந்தால் வாட் இவென்ச்சுவாலிட்டி, வி ஹேட் தி ஃபுல் ஃபோர்ஸ். பின்னாடி போனது எவ்வளோ, நம்மள்ட்ட இருக்கிறத வந்து 10 லட்சம் பேர் பட, ஆனால் போனது எத்தனை பேர் இருக்கும், மிஞ்சி போனால் ஹோல் கோர் ஆப்ரேஷனில் மிஞ்சி போனால் ஒரு 1000-2000 பேர் இன்வால்வ் ஆகிருப்பாங்க. திஸ் இஸ் ஹவு யுவர் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். உன்கிட்ட 10 லட்ச ரூபா இருந்தாலும் உள்ளே போகும்போது எதை வச்சு எடுத்துகிட்டு போகணும், அவ்வளோதான். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருக்குது, கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் இருக்குது, உங்களோட ட்ரேடிங் டேட்டாஸ் இருக்கணும். இது இருந்துச்சுனால் வெற்றி நிச்சயம். என்ன நேர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட் நான் எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.